Good morning to everyone. Myself Vishal from EC second year. I am here to share a few word about a slow rate denial of service attack against HTTP2. The paper A Slow Rate Denial of Service Attack Against HTTP2 by Yang Cheng and EGC presents a new type of DOS attack termed Z attack. இது வந்து மோஸ்ட்டாக எதை டார்கெட் பண்ணுது அப்படின்னா HTTP2 ப்ரோட்டோக்காலை டார்கெட் பண்ணுது. HTTP2 நம்ம எதுக்கு டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா HTTP1ஓட மோர் எஃபிஷியன்சியாக காமிக்கணும். அதனால் அப்படி டிசைன் பண்ணுறோம். அதுக்காக நம்ம என்னென்ன கொடுக்குறோம் அப்படின்னா மல்டிப்ளெக்ஸிங், சர்வர் புஷ் அண்ட் ஹெட்டர் காம்ப்ளிகேஷன் has become increasingly popular. However, this protocol also introduces security vulnerabilities that can be exploited to disrupt web servers. Key points of the HTTP2 protocol. HTTP2 வந்து HTTP1ஓட இம்ப்ரூவ்ஸ் பண்ணோம். எப்படி அப்படின்னா மல்டிபிள் கான்கரண்ட் ரிக்வெஸ்ட் வந்து ஒரு சிங்கிள் கனெக்ஷன்லேயே கொடுத்துரும். அதனால் பேண்ட்வித் ரெடியூசஸ் லேட்டன்சி எல்லாம் பண்ணலாம். However, these features also increase complexity which can lead to potential security issues. Overview of Z attack. The authors introduce Z attack as ஸ்லோ ரேட் ஆஃப் DOS அட்டாக். எதுக்கு எதிர்த்து பண்ணுறாங்க அப்படின்னா HTTP2 சர்வர்ஸ் எதிர்த்து பண்ணுறாங்க. அன்லைக் ட்ரெடிஷ்னல் வால்யூம் ஆஃப் DOS அட்டாக்ஸ் தட் ஃப்ளட் த சர்வர் வித் ரிக்வெஸ்ட். Z அட்டாக் ஒரு லோ ரேட்டான அட்டாக் தட் இன்வால்வ் சென்டிங் ஸ்பெஷலி கிராஃப்டட் HTTP2 பேக்கேஜ் to keep the server resources occupied without releasing them. அதோட மெக்கானிசம் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் 3 டைப்ஸில் மெக்கானிசம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா கனெக்ஷன் எக்ஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஒரு கிளைண்ட் ஒரு கனெக்ஷனை வந்து எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. சர்வர் வந்து ஒரு செட்டிங்ஸ் ஃப்ரேமை வந்து சென்ட் பண்ணுறாங்க. அந்த ஸ்ட்ரீமை நம்ம 0 வரை ஒரு செட் பண்ணி வச்சுருக்கோம். எஃபெக்டிவ்லி ப்ரிவெண்டிங் த சர்வர் ஃப்ரம் கிரியேட்டிங் அடிஷ்னல் ஸ்ட்ரீம். அதுக்கு அடுத்து வந்து ரிசோர்ஸ் கன்சப்ஷன். ஒரு கிளைண்ட் வந்து RST ஸ்ட்ரீம் ஃப்ரேமை வந்து சென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து க்ளோஸ் ஆகுது. எப்போ அப்படின்னா நம்ம ப்ரைமரி கனெக்ஷன் வந்து ஓப்பனில் வைக்கும் போது க்ளோஸ் ஆகுது. அடுத்து வந்து ரிசோர்ஸ் ஸ்டார்வேஷன். த சர்வர் unable to create new stream is left waiting for the client to initiate them which it never does. அதுக்கடுத்து எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் அண்டு எனது ரிசல்ட்டு. The author tested Z attack on 3 popular HTTP2 enabled web servers. என்னெல்லாம் அப்படின்னா அப்பாச்சி HTTP சர்வர், நிக்னிக்ஸ், H20. அப்பாச்சியில் உள்ள சர்வர் வந்து 60 செகண்ட் கனெக்ஷன் க்ளோஸ் ஆகும் முன்னாடி வெயிட் பண்ணோம். அதே மாதிரி நிக்னிக்ஸ் வந்து 300 செகண்ட் வந்து வெயிட் பண்ணால், H20 வந்து 10 செகண்ட் வந்து வெயிட் பண்ணோம். ஆஃப்டர் த வெயிட்டிங் பீரியட் ஈச் சர்வர் வந்து கனெக்ஷன் வந்து க்ளோஸ் பண்ணோம். அடுத்தது நம்பர் ஆஃப் கனெக்ஷன் ஃபார் எனது DOS. அப்பாச்சி குட் கேண்டில் 400 கனெக்ஷன் பிஃபோர் ஃபெயில் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 400 கனெக்ஷன் வந்து அதை வந்து கேண்டில் பண்ண முடியுமா. நிக்னிக்ஸால் வந்து 1024 கனெக்ஷனும் H20ஆல் வந்து 2030 கனெக்ஷன் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். த ரிசல்ட் இண்டிகேட்ஸ் தட் அப்பாச்சி, நிக்னிக்ஸ் அண்ட் H20 சர்வர்ஸ் ஆர் ஆல் வல்னரபிள் டு Z attack with variation threshold from resource excursion. That's all. Thank you.